Hi guys, welcome to the game show. This is San Andreas. லாஸ்ட் மிஷன் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு சேவ் பாயிண்ட் இருந்தால் அங்கே போய்ட்டு நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும். எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணுமே இங்கே. ஆக்சுவலாக இப்போ தான் மணி கரெக்டாக இப்போது 23 26னா 11:30 மணி கைஸ். நம்ம 12 மணிக்கு ஷார்ப்பாக ஒரு இடத்துல இருக்கணும். அந்த எந்த இடம் அப்படின்னா இந்த திகில் இடம்தான். திகிலத்துக்கு போய் பார்க்கலாம் கைஸ். அது ஆக்சுவலாக இந்த கவுண்டிலேயே இங்கே தான் வந்து ரொம்ப பேட். எல்லா வீட்லேயுமே அந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா பின்னாடி. ஓகே, இந்த சொல்ல பார்த்தா போயிட்டு பார்ப்போம். 12 o'clock இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இன்னும் ஒரு 3 seconds. 12 ஆயிடுச்சு. இந்த சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டும் கேட்கல. இந்த வீடு தான் ஒரு நாள் லைட் இருந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இன்னும் உடஞ்சி போயிடுது. உடச்சி வச்சுருக்காங்க. வேறு எதாவது இருக்கா? இந்த தான் நடக்குது. ஒன்றும் இல்லையே. அவர் சும்மா விட்டான்ச்சா? ஓகே, வேறு என்ன எதுவுமே இல்லையா? இங்கே பாருங்கள், பக்காவாக வந்துட்டு கேட்டு போட்டு இது பண்ணி மலை மேட்டுக்கு கீழே என்னென்னமோ கல்லை போச்சு நட்டு வச்சுருக்காங்க. எந்த இடத்துல நம்ம பைக்கை விட்டோம்? பைக் எங்கே விட்டோன்னு தெரியலையே. ஆக்சுவலாக நம்மளாம் எங்கேயும் இல்லை. இங்கே தான் எங்கேயோ வந்து பைக் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அது மிஷினுக்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு வாசலில் தான் அந்த பாருங்கள், இந்த இது இருக்குது. ஓகே, இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இந்த வீட்டு மேலே விட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே உடஞ்சி செதுர்ந்த செம்மையாக ஒன்றுமே ஆகலை. எதிர்பார்த்ததே தான். அட்லீஸ்ட் நெருப்பு பிடிச்சுனாச்சு எரியுது. பாரா குபுன்னு எரியுது. எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, விட்டோன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. வேறு ஏதாச்சும் எரியுமா? இதுதான் நம்ம அந்த கேரேஜை தந்து விட்டோமோ. இந்த பை இன்னும் நம்மக்கிட்டே இருக்குது. அடடே இந்த பை இது எடுத்துகிட்டு போகிறது தானே மிஷினு. இந்த பையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? சரி, இது எரிஞ்சு சாம்பல் வரைக்கும் பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். கிட்ட போனால் அந்த நெருப்பு எரியிற சவுண்டு கேட்குது கைஸ். வாவ், என்ன ஒரு ரியாலிட்டி. இதுலையா நம்ம வந்து பார்க் பண்ணோம்? இதில் பார்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. இதில் பார்க் பண்ணல. ஆக்சுவலாக இதில் பார்க் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக இதில் தான் வந்து இது பார்க் பண்ணோம். ஓகே, ஃபுல்லாக எரிஞ்சு ஆகாமா? ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? என்னடா அதுவே அழிஞ்சிச்சு. ரைட்டு, அப்படின்னதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பிங்க் பேசேஜ் இருக்குது. பிங்க் பேசேஜ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அந்த தேவை இப்போதைக்கு ஒரு பைக்கு ஆர் சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறதுக்கு வேணும். இங்கே பிங்க் பேசேஜில் கைஸ் இங்கே வந்துட்டு நைட் டைமில் இந்த மாதிரி பிங்க் ஆகும் போல இருக்குது. இங்கே பாருங்கள், ரியாலிட்டியில். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட கன்னை வச்சுட்டோ மிஸ் ஆகிடுச்சு. டன். ஓகே, தேங்க்யூ நண்பா, பைக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வேறு இந்த மியூசிக் வந்துச்சு. இந்த மியூசிக் வந்து இது பண்ணிடலாம். நம்ம இப்போ போகலாம் கைஸ்.
ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு நான் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இடத்த நான் பார்த்துக்கலாம். என்னது இது? பெக்கர்ஸ் ஃபீட் சீட்டா? ஓ, இங்கே பாருங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்றதுனால தான் நான் அங்கேருந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்துக்கலாம். வாவ் வாவ், நைஸ். பாருங்க கைஸ், சூப்பரான வியூ. இதோ பகலாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும், நைட்னால ஒன்றும் பெருசாக தெரில. அங்கே ஒரு பவுண்டி இருக்குது. அதேமாதிரி நம்ம எங்கேருந்து வெளியே வந்தோன்றது தெரில. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண மாதிரி ஒரு மலை தெரியுது. அதுவும் என்னன்னு தெரில. அங்கங்கே கொஞ்சம் 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 வீடு. இதுவுமே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரில. ஓகே, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். இது எனக்கு தெரிஞ்சு ஓகே, வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலாம் கைஸ். ஆக்சுவலாக இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியும்ன்ட்டு? உங்களுக்கு தெரியுமா? இப்போ பாருங்கள், குடிப்பாங்க பாருங்கள். ஏய், என்னடா வெறும் கை எடுத்து குடிக்கிறேன்? ஓ, பை ஸ்நாக்ஸா? ரைட்டு. நல்லா போட்டான் பார்த்தீங்களா? குஷ்டு அங்கேயே போட்டான் டப்பா தலையன் டாய். ஓகே, அதனால சிக்கன் இருக்குது. சிக்கன் குரங்க. ஐயோ, சிக்கன் காலையில் வந்து விழுந்தாச்சு. சிக்கன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் வீடு காட்டுது. இந்த என்ன வீடு? நம்ம வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரெட்டு வீடுன்றது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி நாட் ஃபார் சேல். ஓகே, அது வாங்க முடியாது. பச்சை வீடு மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆக்சுவலாக நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, இந்த ஒரு பிளேஸுக்கு வரணுமா? ஆமாம், இந்த டீன்ற இடத்துக்கு திரும்பவும் போகணும் கைஸ். டீக்கு போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டீ பார்த்து போகணும் அப்படின்னா எந்த சைடில் போகணும்? ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலில் இருந்துச்சு கைஸ். அது வந்துட்டு இங்கே காட்டவே இல்லைன்னு சொன்னோம். மேபி அது இந்த இடத்துல இருக்குது, இந்த பச்சை கலர். ஓகே, ஓரளவுக்கு பெருசாக இல்லை. நம்ம வந்து திரும்பணும் கைஸ். திரும்பி இந்த ரோட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ மணி காலைல 6 மணி ஆக போகுது. ஓ, பரவாயில்லையே, நிறைய பேர் பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது. ஏப்படா. ஓ யா, சூப்பர், வந்தாச்சு. ஓகே, இந்த இடம் நம்ம இங்கே வந்த மாதிரி இருக்குது. இது என்ன ஊர்? ஜேம்சன் ஜார்ஜ் பிரிட்ஜ். வாவ், ஜேம்சன் ஜார்ஜ் பிரிட்ஜ், நைஸ், நல்லா இருக்குதா. ஆனாலும் நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா தப்பாக போய்ட்டுருக்கோம். அதனால் ஆஃப் ரோடு எடுக்கிறது தான் காய்ஸ் நல்ல ஒரு முடிவு. பார்க்க போகிறேன் நான். மாலையிலேருந்து தாவி போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். இப்போ இந்த இடத்துலேருந்து உடஞ்ச ஏரியாவிலேருந்து போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ரெட் கலரில் நாட் ஃபார் சேலுங்கிற இடத்த போய் பார்த்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? அச்சிச்சோ, எந்த நாட் ஃபார் சேலுங்கிறதுன்னு பார்ப்போம். பரவாயில்லையே, இங்கே ஒரு பைக் வர வச்சுருக்காங்களே, அதுவும் கொஞ்சம் நல்ல பைக்காக இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு அந்த பைக்கே போதும். இது யூ கேனாட் பை திஸ் ப்ராப்பர்ட்டி எட். அந்த பைக்கே போதும். நம்ம டெர்மினேட்டர் பைக் எடுத்து டெர்மினேட் பண்ண வேண்டியதாங்க கைஸ். பக்காவாக இப்போ பறந்து போக வேண்டியதுதான் ரன்வேல. இங்கே மட்டும் எனக்கு ஒரு ஃப்ளைட் இருந்துச்சுன்னா சும்மா பட்டையை கிளப்பிடலாம். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஐயோ, நல்ல ஓட்டு. ரைட்டா லெஃப்டா? இல்லை, தப்பாக போயிட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக நான் இங்கே எப்படி போகணும் அப்படின்னா இப்படி திருப்பணுமா? இல்லை, தப்பு. இப்படி திருப்பணுமா? இது என்னது ஒரு மாதிரி இது? இது என்னது தெரில, ஒரு மாதிரி இது. இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். ஓகே, இதுவும் என்ன அதுன்னு தெரியல. நம்ம இப்போ இங்கேருந்து பள்ளத்தாக்கு வழியாக போனோம். பள்ளத்தை தாக்குன்னு தாக்கிட்டு போனோங்க. இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்தோமா? இல்லை, நம்ம வந்த ஏரியா தானே இதுவா? அந்த மாதிரி தான் தெரியுது. சரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம போக வேண்டிய இடம் இதுதான். இந்த பிரிட்ஜ் வழியாக போனாலும் போகலாம். இந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம்னு சொல்லிட்டு தண்ணியில் விழுந்துட்டானே. ஆடடா, தண்ணியில் தெரியிட்டான். பரவாயில்ல, தண்ணியில் விழுந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்குது. கரையில் தான் வந்திருக்காங்க. கரை வழியாகவே போயிடலாம். ஏறு 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 சிஜய். பரவாயில்ல, நல்ல வேலை. பிரிட்ஜோட ஏதோ ஒரு மூலையில் வந்ததுனால இங்கே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். சொன்னல பார்த்தீங்களா, கிடைக்கும்னு சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு இந்த வெஹிக்கிள் வேண்டாம், வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போவோம். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் வரும் போல இருக்குது. எல்லாம் வந்துட்டு ட்ரக்ஸ், இந்த தூக்கிட்டு போகிறது அது இதுன்ட்டு. இது பாருங்க, இது ஒரு பெரிய டேம் ஆக்சுவலாக. ரெண்டு சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணி, அந்த சைடும் தண்ணி. நைஸ், சரி நைஸ். இந்த இடத்துல பைக்ஸ் இருக்கா? பைக்ஸ் இல்லை. ஓகே, பைக்ஸ் இல்லை. ரிசர்வ் ஒயர் இருக்குது இங்கே. ரிசர்வ் ஒயர், பைக்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பைக்ஸ் தெரிஞ்சிச்சு. பைக்கில் போகிறது தான் தியா. சூப்பர், தேங்க்யூ. பைக்கை கொடுத்துட்டு கீழே படுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா கைஸ், நம்மளை தேடி இது வந்துச்சா? எதுக்கு வந்துச்சு அது? பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, வந்தாச்சு. இப்போ எப்படி போகணும் அப்படின்னா, டீயை நோக்கி போகணும். டீ வந்துட்டு எப்படி வரும்? அந்த சைடு வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, டீயை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நான் இப்படி திரும்பணும், அப்படி இல்லைன்னா இப்படி திரும்பணும். ஓகே, இல்லை, இப்படி திரும்பணும். ஓகே, இப்போ எப்படி சொல்லுது? பேக்கில் சொல்லுதா? ஓகே, இப்படி திரும்பணும்னு நினைக்கிறேன் கைஸ். ரைட். இந்த ரோடை ஃபாலோ பண்ணால் நம்ம மேபி நம்மளோட பழைய டீ லொக்கேஷன் போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பச்சை கலர் வீடு இருக்கிற மாதிரி ஒன்று காட்டுது. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு இது வாங்கிப்போம் கைஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம இன்னும் வந்ததே கிடையாது. இங்கே வாங்குவோம். $20,000. ஓகே, ப்ராப்பர்ட்டி பாட்டிங் என்ன இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில்? என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினது இல்லை. ஒரு கேரேஜ் இருக்கான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் கேரேஜ் இல்லை. செக்யூர்டாக ரொம்ப நெட்டு போட்ட வீடு. ஒரே ஒரு பைக் கொடுத்துருக்கானுங்க. பேக் சைடில் ஒன்றும் இல்லை. பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது. நைஸ். பட் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. கேரேஜ் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒரே ஒரு பைக் இருக்குது. இந்த பைக்கை வந்துட்டு நம்ம எடுத்து உள்ளே விட்டுருவோம். இந்த பைக் எடுத்து உள்ளே விடுவோம் கைஸ். ஓகே, விட்டாச்சு. இந்த இடத்துல உள்ளே போயாச்சு. பரவாயில்லையே, இந்த வீடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, ஆனால் பெரிய வீடாக இருக்குது.
இது கிச்சன், இது வந்துட்டு வீடு, இது வந்துட்டு ஹால். டேய் என்னடா இது கன்றாவிச்சு. 4 புக்கு, கீழே என்ன போட்டுக்குது, கீழே அண்ட்ராயரு, ட்ரௌசரு, அது இதுன்னு அங்கங்கேயே கிடக்குது. அதுவும் எங்கேனாச்சும் இது எடுக்குமா? பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கூட இல்லை, அப்படியே டேரெக்டாக கக்கூசு. அடப்பாங்களா, இப்படி ஒரு வீடடா, கன்றாவியாக இருக்கடா. மேலே ஒரு இது இல்லை, சீலிங்கை பாருங்கள், கன்றாவியோ கன்றாவி. ஒரு லைட் இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, சைட்லலாம் ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன பிக்சரு, பூனை பிக்சரு. எவனும் யூஸ் பண்ணிட்டு போனவன் பொழுது கைஸ். இங்கே பாருங்கள், பால் டப்பாலாம் அப்படி அப்படியே இருக்குது, குச்சி கப்புலாம் அப்படி அப்படியே இருக்குது. அப்புறம் எப்படி இதை விற்கிறானுங்க? அடப்ப இதுங்களா. வாட் எவர், எடுத்தாச்சு. நம்ம பைக் இப்போ எடுப்போம், எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அடுத்தது எங்கே போகணும் அப்படின்றது. ஓகே, நம்ம மோரோவர் வந்துட்டு நம்மளோட இடத்துக்காக வந்தாச்சின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு பிரிட்ஜு தாண்டினோம், பிரிட்ஜு தாண்டினா முடிஞ்சிச்சு. நான் பார்க்குற மாதிரி தான் கைஸ் தெரியுது எனக்கு, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த மிஷினை முடிக்கணும் அப்படின்னா, ஓகே, பைக்கை நல்லா பார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இங்கே It's amazing. What's up now, Torino? This history, it's all lies. It says Hitler killed himself, and then we nuked Japan. And people believe this shit. Jeez. Well, it makes them sleep better at night, I guess. Hey, man, what did you want? Is you gonna free my brother? No, not now. And here's a little news flash. I said that to get you to do something for me. Man, you real fucked up. But the shocker is, we are going to look after him. Because I need him alive as much as you do. Oh, thanks. You know, after what you've done for me, it's like you're a pro now. I got double agents in Panama. I want to put a price on your head. A Russian spy. Little fat Boris-looking guy. He's asking for clearance to interrogate you. Russian style. Calipers on the genitals. Feels good. You like it? That ain't nothing cool, man. Just leave me alone. You bad news. Don't worry about it. The Russians got bigger things to worry about than your genitals, believe me. The whole country went to shit. You know, we tried hard to put a lid on it, but that idiot Gorbachev with his little strawberry in his forehead, he gave away the crown jewels. Still, they got their boy in the White House. That was nice. So, what you want me to do? Now listen, I need you to buy me some property, okay? Shouldn't cost that much. You offer them $1. If they give you a hard time, kill them. I'm gonna need you to start doing some real wet work here for me soon, okay? Enough of this little girl shit. Get out of here. Beat it. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணுமா. அந்த இடத்துல வந்துட்டு நீ ஒன்றும் பெருசாக கொடுக்க தரல, ஜஸ்ட்டு ₹1 கொடுத்துட்டு அவன் வாங்கினோடனே கொண்டுடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஏதோ ஒரு அபர்டன்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு இது பண்ண அப்படின்னு சொல்கிறான். நம்ம இந்த இடத்த வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகணும் அப்படின்றது அதுவே காட்டுது. நமக்கு புதுசாக வந்துக்கிற இது என்ன அப்படின்னா, ஓகே, புதுசாக எந்த இடத்துல காட்ட சொல்லுது. ப்ராப்பர்ட்டினா எதை கேட்குறானுங்க? ப்ராப்பர்ட்டி நாட் ஃபார் சேலை கேட்குறாங்களா, இல்லை எதை கேட்குறாங்க இல்லையா? ஏதோ நினச்சில இப்போ முன்னாடி. நம்ம இங்கேருந்து எங்கே போகணுன்றதே தெரியலையே. ஓ எஸ், ஸ்கூல், இங்கே ஒரு ஸ்கூலு, அங்கே ஒரு ஸ்கூலு, நிறைய ஸ்கூல் இருக்குதப்பா. ஓ, இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டு ப்ராப்பர்ட்டி ஃபார் சேலுன்றது வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து ரெட்டாக இருந்தது, இப்போ க்ரீனாக மாறிச்சு. இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு போனோம் கைஸ். வாங்க போவோம். நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கேரேஜு இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு கார் இருக்குது, நைஸ். அவன் உள்ளே காணப்பா இருந்தானா போத்தல்ட்டு போயிடலாம். அடம் கொய்யால கனவு ஓட்டான் பார்த்தீங்களா? இந்த கண்ணை வச்சு இங்கே எங்கேயும் பாயிண்ட் கூட பண்ணி சுட முடியாது போல. சரி ஓகே, அவன் கார் எடுத்துப்போம்.
அவங்களாம் வேணா தலையா யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காரை பிடிச்சே போயிருக்கான். ஓகே கைஸ், திரும்பவும் அதே இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு. பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு கூலான ஸ்மூத் மிஷன், அந்த மாதிரி ரக்குடான ஒரு வயலண்ட் மிஷன் கிடையாது. இது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, கார் ஏற மாட்டேந்தடி யாரானுங்க. ஒரு பைக் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். கார் வச்சுருந்து எப்படி ஏற்றுறது? கார் நல்லா தான் இருக்கும் ஏற்றுறது. ஏற்றுறது மேட்ரு இல்லை. ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி அந்த சைடு ஆற்றணும். இல்லை ட்ரெயின் அடிச்சு தூக்கிச்சுன்னா அவ்வளோதான், அடி சும்மா கம் கம் கம்னு இருக்கும். வாங்க இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு நேராக போகிறோம். பழைய ஏர்போர்ட்டு, பாய் அடைஞ்ச ஏர்போர்ட்டு. ஐயோ, கீழே ஒரு 4 பேர் பைக்கில் போயின்னுக்கிறாங்களே. சரி, பைக்கில் போகிறோம்னு பார்த்தா எப்படி விட்டு போகிறது? ஓ பங்கால், என்னடா பைக் இது, பாக்ஸி டைப்பில் ஒரு பைக்கு. ஐ டோன்ட் லைக் இட், பட்டு எனக்கு பைக் கண்டிப்பாக வேணும்ப்பா. ஒருத்தன் பைக் வேணும்னு கேட்டவொடனே பைக் எடுத்து வந்து கொடுக்க வந்துட்டாங்க கைஸ். எவ்வளோ பெரிய பெரிய மனசு அவனுக்கு. ஐயோ, எங்கே போயிட்டானே, இங்கே போயிட்டான் போகுது கைஸ். இதென்ன இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. இங்கே 5 அடிக்கெலாம் இருட்டிடுதுப்பா. லவ் இன் அண்ட் லோன். எவனா இங்கே சாப்பிட வந்துட்டு பைக்கை நிறுத்திருக்கானுங்க. இது தெரியாமல் போச்சு. நம்ம காரை விட்டுட்டு பைக் எடுத்துப்போங்க கைஸ். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலாக சாப்பிட்ற டோனட் கடை இருக்குது. டோனட் கடை இருக்குது, ஆனால் டோனட்குள்ளே போக முடியாது. ஆக்சுவலாக இங்கே எஸ்ன்னு ஒன்று காட்டுது. எஸ்ன்னா என்னென்னு பார்ப்போம். பைக் ஸ்கில்ஸ் அப்கிரேடட் ஆகுது. எனக்கு தெரியும், போங்களா. ஓ, அது எங்கேயோ காட்டுது போல இருக்கு. ஃபைன், நோ ப்ராப்ளம். வாக்கிங் போயிருக்கிறாங்க காலங்கத்தில். பைக்கோட பேக் டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஓகே, நம்மளோட அந்த இடத்துக்கு போயாச்சு. இப்போ வந்துட்டு பாலைவனத்துக்குள்ளே இறங்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, பாய் அடைஞ்ச ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த ஏர்போர்ட் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கம்தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உப்பு படிமம் ஏரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் என்ன போட முடியுமா கைஸ்? இதெல்லாம் நம்மளால் மட்டும்தான் கைஸ் பண்ண முடியும். பாருங்கள், இன்னொரு ஸ்டண்ட்டு போடுறேன் பாருங்கள். ஐயோ சகால்னு கிலோமீட்டர். ஆக்சுவலாக உள்ளே ஏறினா அங்கே வந்து எகிரி குதிக்கிறதுக்கு கூட வந்துட்டு இது இருக்குது கைஸ். என்னடா பைக் இப்படி ஈத்துன்னு போகுது. கம் ஆன் பைக். ஓகே, நைஸ் பைக். நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு போகிறோம் இப்போது. கரெக்டாக எங்கே இருக்குது? இந்த ஓகே, இந்த ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்குது. போடு தகிட 4 பேர் வந்துட்டானுங்க. 400 பேர் ஆக போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். 5 ஸ்டார் போட்டானுங்க உள்ளே ஓப்பனிங் போடுறதுக்கு. ரைட்டு, பட் நம்மளை பிடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. பிடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. வந்துட்டானுங்கன்னா பழந்து கட்டிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வந்துச்சுப்பா நம்மளை சுற்று போடுறதுக்கு. இந்த இடம் சூப்பராக இருக்குது. 5 ஸ்டார் ஆயிடுச்சு. எந்த சைட்லேருந்து உள்ளே வந்தானே எனக்கே ஞாபகம் இல்லை. ஓகே, வந்த இடம் வெளியே வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ திரும்ப கேட் வந்துச்சு, உடச்சி தள்ளு, வெளியே போய்டு. அவ்வளோதான், தெரியாமல் போயாச்சு. போடாடே. இப்போ நம்ம மிஷின் எடுத்துட்டோன்னா இது எத்தனை ஸ்டார் இருந்தாலும் ஓகே. பாருங்கள் கைஸ், 1 ஸ்டார் கம்மியாகிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம இங்கே போயிட்டுருக்குறோம், நம்மளும் தெரியாமல் அவனுங்க அங்கே போயிட்டுருக்கானுங்க பைத்தியக்கார வருஷம். ஓகே, நம்ம ஸ்பீடுக்கெலாம் அவனால் வர முடியாது, வாய்ப்பே கிடையாது. யாரா ஏத்துறா யாரா அவனுங்க திடீர்னு வந்துட்டானுங்க.
நம்ம ஸ்பீடுக்கு வர முடியாதுன்னு நினச்சேன் கைஸ். நிஜமாகவே இவ்வளோ ஸ்பீடாக வருவானுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடே யாராங்க, எங்களுக்கே வாடா எனக்கே வாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கே வருவீங்களாடா இப்போ பாருங்க. கம் ஆன், பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி பாட். ஸ்டார் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. புகஞ்சிடுச்சு கைஸ். இங்கே பாருங்க, இன்ஜின் டியூவல் இன்ஜின் டாயல் இன்ஜின் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு பார்ப்போம். இது வழியாக உள்ளே போயிடுவோம். ஓ, இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க வரத்துக்குள்ளே இந்த மிஷின் எடுத்துடலாம் கைஸ். What do you think of our new base of operations? It's missing something. Maybe a tennis court and a pool will help motivate me better. Very nice, Carl. Very cute. So listen, now, you're gonna have to learn how to fly. No, I ain't. Yes, actually you are. I set out a series of tests for you. You can access them on that TV. You're gonna have to prove to me that you can fly if you're gonna continue working towards your brother's freedom. Shit. Whatever, man. Very nice. ஓகே, இப்போ இந்த டீ பக்கத்தில் ஏதோ போனால் இந்த டீ இருக்குமாமா. நமக்கு பாருங்கள் 5 ஸ்டாரும் போயிடுச்சா. வெரி நைஸ். எப்படி அப்படி தான் வெறுப்பேற்றுறது உள்ளே வருது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடை வாங்கினோம், இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. அதுவும் ஒரு ஏர்போர்ட்டு. இங்கே மேலே பாருங்கள், இந்த ஃபைட்டரோட அந்த இதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஒரு டிவி, ஒரு சின்ன கட்டில், இங்கே ஒரு இது என்னன்னு தெரில. இங்கே ஒரு சேவ் பண்ணிவிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். பேக்கு இப்போ பாருங்கள், பழைய ஃபோட்டோஸ் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஒரிஜினல் ஃபோட்டோஸாக என்னன்னு தெரில. ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது. ஓகே, போர்ட்டபிள் டிவி, ஒயர் கனெக்ஷன் கூட பாருங்கள் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஒயர் கனெக்ஷன் டிவிக்கு வந்து அங்கே வச்சுருக்காங்க. நைஸ். இவ்வளோ தான், ஒரு கம்ப்ளீட் ஏர்போர்ட்டே இவ்வளோ தான். Hey, what's up? Hey, how's the flying coming along? Yeah, well, shit, man. I was gonna holler at you about that, because, you know, I'm... Will you listen to yourself? Admit it. You're scared. Maybe just a little. Until you've walked right into the middle of a Bedouin armed dealer's camp with nothing but a briefcase full of cash, you don't know the meaning of fear. Oh, yeah? Try going to the swap meet in Idlewood sometime. Learn to fly, Carl. லேர்ன் டு ஃப்ளை கால். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி பறக்கணுன்றதை வீடியோ கேம் வழியாக லேர்ன் பண்ணுமா. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கேமிங் இல்லை, இப்போ வந்து வீடியோ கேம் வைக்கிறோம். ஸோ வந்துட்டு இது வெடிச்சாலும் திரும்பவும் வீடியோ கேம் இது பண்ணுமா. ஸோ நம்ம வந்து பறந்து போவாச்சு. ஆச்சு சூப்பர். ஃபஸ்ட் வந்து ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்பீடு பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபுல் த மூமெண்ட்டு. ஓ ஓகே 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 கீழேனா மேலே, மேலேனா கீழே. As the plane lands and falls. Okay, நியூ சர்டிஃபிகேட் அவார்டு. நைஸ். வேறு லேண்ட் பிளேன் ஸ்டார்ட் அவ்வளோனா நைஸ். ஒன்றும் இல்லை.
கீழே இருக்காங்க. ரிசல்ட் என்ன? Circle airstrip. Every soldier gets 70% or about to pass. Circle airstrip. Start which course?